Hello students, today we are going to learn about centrifugal force due to rotation of earth. Okay, it's one of the important concept students, so listen and watch carefully. Let's start our class. Okay, see the theory part of this question students. Topic is centrifugal force due to rotation of the earth. Okay, even though earth is treated as an inertial frame, okay, earth is treated as a inertial frame. You know what is meaning of inertial frame? Okay, at very beginning in our second lesson, two types of frame of reference will be given. One is a inertial frame and another one is a non-inertial frame. Okay, so what is inertial frame? That is obeys the Newton's laws. Newton's law is valid, it's called inertial frame. That is non-accelerated frames. Okay, it actually not so. Okay, earth spin about its own axis with angular velocity omega. So first என்ன சொல்கிறாங்க இங்கே, எர்த்தை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ எர்த்து எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, எர்த் ஸ்பின் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், அதோட ஓன் ஆக்சிஸை பொறுத்து தான் இதாவது ஓன் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆங்குலர் வெலாசிட்டியில் ஒமேகா. ஓகே, ஸோ லீனியர் வெலாசிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஆப்ஜெக்ட் ட்ராவல் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், இந்த மாதிரி தான் நம்ம லீனியர் வெலாசிட்டி சொல்லலாம். ஓகே, ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்னு நம்ம சொன்னாவே the velocity becomes angular velocity. ஓகே, ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், தட் இஸ் ஒமேகா. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பாருங்கள். எனி ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் ரொட்டேஷ்னல் ஃப்ரேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த எர்த்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். In our last class we discussed centrifugal force and the effect of centrifugal force will be discussed. Okay, so what is centrifugal force? Once again you recall, what is centrifugal force? Centrifugal force nothing but pseudo force. It's a opposite of the centripetal force. The magnitude will be same for centripetal force, that is m omega square r or mv square by r. Okay, so this is called centripetal force as well as centrifugal force. Okay, both magnitude same. இப்போ நெகட்டிவ் சைன் போட்டிங்கன்னா அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக மாறும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒன்ஸ் அகெயின் எர்த்தை நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம், இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். இந்த எர்த் என்ன பண்ணுது, அதோட ஓன் ஆக்சிஸை பொறுத்து ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த எர்த்து மேலே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் சார், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, the centrifugal force appears to act exactly in opposite direction from the axis of rotation. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட எர்த்து அதோட ஓன் ஆக்சிஸில் ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதில் என்ன, ஒரு பர்சன் மேலே இருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். எந்த டைரெக்ஷனுக்கு, அந்த ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுப்பாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் ஆர், வாட் இஸ் எம்ஜி, வாட் இஸ் தீட்டா, இதெல்லாம் இங்கே இருக்கும், நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் தட் இஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆன் த மேன் ஸ்டாண்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். Okay, this is the centrifugal force on a man standing on the surface of earth, that's equal to CFC is equal to m omega square r. Okay, so இதான் இங்கே சொல்கிறாங்க. Okay students, here what is r, it's okay, so what is this r, this r is called perpendicular distance of the man from the axis of rotation. அது எது சார், perpendicular of the distance. So this is the axis of rotation. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் இது, ஸோ இங்கே இருந்து
இது வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர். ஓகே, அந்த ஆர் தான் இது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆரோட வேல்யூ தான் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. ஆர் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பை யூஸிங் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வி ஃபைண்ட் தட் ஆர் வேல்யூ. ஸோ அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சார் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் திஸ் ஒன். ஓகே, ஸோ இது என்ன ஆங்கிள் தீட்டா, ரொட்டேஷனல் ஆங்கிள் தீட்டான்னு நம்ம சொல்லலாம். இதுவும் சேம் தான், latitude ஆங்கிள் சொல்லலாம். ஓகே, ஸோ இது தீட்டா, this is r, this is the capital R. What is capital R? Radius of earth. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இதுதான் மேக் பண்ணுது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம், காஸ் தீட்டா எடுத்துக்குவோம். அப்போ what is காஸ் தீட்டா? That cos theta is equal to adjacent by hypotenuse. Here what is adjacent side? This one is the adjacent side. This is opposite, this is adjacent. Okay, adjacent side is small r. Okay, hypotenuse one, that is capital R. Okay, so cos theta is equal to r by r. நமக்கு என்ன சார் வேணும் இங்கே, ஸ்மால் ஆர் தான் தேவை. ஓகே, ஸோ ஸ்மால் ஆர் is equal to capital R into cos theta. Okay, that's all. So this is the capital small r. Okay, so what is capital R? That is the radius of earth. And what is theta? That is the latitude of the earth where the man is standing. Okay students, once again see the small recall of this question. That is centrifugal force due to a rotation of earth. Okay, ஸோ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நம்ம எர்த்தை ஒரு இனிஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த எர்த் எப்படி இருக்குது, எர்த் ஸ்பின்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஒமேகாங்கிற ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, ஓன் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அதான் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுங்கிறது இது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொன்னோம், ஒரு பர்சன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் இருந்தார்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட்னா திஸ் ஒன். ஓகே, எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆர் ஹியர்? ஆர் இஸ் த perpendicular distance. Okay, that r is a perpendicular distance. Okay, ஸோ அந்த perpendicular distance எது கடையில் இருக்கக்கூடிய perpendicular distance சொன்னோம் சார், that is man from the axis of rotation. Okay, man இங்கே இருந்து இந்த perpendicular distance தான் r சொல்கிறோம், man from the axis of rotation. Okay, ஸோ இந்த r வேல்யூ நம்ம என்ன செய்யணும், ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் பண்ணி எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ எப்படி ஃபைன் பண்ணுறோம், யூஸிங் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், திஸ் ஒன் யூஸிங் ரைட் ஆங்கிள் திஸ் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், ஆர் வேல்யூவை ஃபைன் பண்ணோம். தட் ஆர் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர் வேல்யூ தான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சார், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன சார் வரும், எஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த், ஒரு மேனுக்குள்ள இருக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூகல், that is m omega square into r cos theta. Okay, so this is the centrifugal force oda value. Okay, here what is r, capital R is called radius of earth. Okay, what is theta? Theta is the latitude of the earth where the man is standing. So this is the theta. Okay, so in the latitude, altitude, இது எல்லாமே நம்ம எங்கே அப்படின்னா 6th lesson செகண்ட் வால்யூமில் கிராவிடேஷன் ஒரு லெசன் இருக்குது, அதில் கிளியராக பார்ப்போம். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். ஓகே, see the topics to see the example problem, that is example number 3.26. Okay, calculate the centrifugal force experienced by a man of 60 kg standing at Chennai, that
latitude of the Chennai is 13 degree. Okay, சென்னையுடைய latitude angle theta, that's equal to theta. Okay, ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, centrifugal force experienced by a man of 60 kg mass will be given. எங்கே இருக்காங்க, சென்னையில் இருக்கிறாங்க, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன. ஓகே, ஸோ what is the formula for centrifugal force on man standing on the surface of earth? That is Fc is equal to m omega square r cos theta. M omega square r cos theta. This is r cos theta is the perpendicular distance. Okay, that r is equal to perpendicular distance. Okay students, ஸோ இப்போ நமக்கு இங்கே இந்த கொடுத்துருக்க ஃபார்முலாவில் எம் கொடுத்துட்டாங்க, மாஸ் தெரியும், அண்டு தீட்டா தெரியும். what is capital R? That is the capital R? That is radius of earth. Okay, capital R is called radius of earth. It's also given data that radius of earth is equal to 6400 kilometer. Okay, 6400 kilometer is the radius of earth. Here angular velocity will not given, இங்கே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும், ஆங்குலர் வெலாசிட்டி தெரிஞ்சால் மாஸ் தெரியும், ஆர் தெரியும், தீட்டா தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எர்த் என்னன்னு பார்க்குறோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் டெஃபினிஷன்? தட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை time taken. This angular displacement is one complete revolution, 360 degree. 2 pi is equal to 360 degree, one complete rotation. Okay, so அதான் 2 பைங்கிறோம். அந்த ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் எர்த்து சுற்றுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் பீரியட் எவ்வளவு, 24 hours. அதான் இங்கே சொல்லுவாங்க, the time period of earth is 24 hours. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 பை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸை செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணும். ஏன் சார் அப்படின்னா, the unit of angular velocity is radian second power minus 1. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 24 ஹவர்ஸை செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணும் பொழுது 24 இன்ட்டு 1 hour will be 60 minute. Again the 1 minute will be equal to 60 second. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இது 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get this value 86,400. Okay, what is the value of pi? Substituting this value 2 into 3.14 divided by 86,400. Okay, so இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் திஸ் ஒன், 7.268 into 10 power minus 5 radian second power minus 1. Okay, this is the omega. What is omega? That is angular velocity. Okay, so angular velocity நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, R வேல்யூ ஆல்ரெடி ஐ டோல்ட் இட்ஸ் எ given data 6400 kilometer. Okay, 1 kilometer is equal to 10 power 3, that is 1 kilo equal to 1000. That 1000 will be write as 10 power 3. Okay students, ஸோ இது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், latitude of Chennai also will be given, that is theta. This theta will be given 13 degree. ஓகே, ஸோ அதை நம்ம எங்கே செய்கிற சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் இப்போ நோன் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எம் வேல்யூ 60 இன்ட்டு that is omega value, this is the omega value 7.268 into 10 power minus 5 whole square, because omega square, into R value. Okay, into cos theta, cos 13 degree. Okay, so இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி பவர் டேம் cos 13 வேல்யூ எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1.9678 நியூட்டன். ஓகே, திஸ் இஸ் த centrifugal force experienced of the person standing on the surface of earth. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், என்ன ஒரு அசம்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள், 60 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 நியூட்டன். ஓகே, பட் டியூ டு எர்த்ஸ் கிராவிட்டி, மேன் of 60 kilogram experience a force that is
60 into 9.8 equal to 588 நியூட்டன். ஓகே, ஸோ இவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது கம்பேர் டு திஸ் ஒன், வெரி மச் லார்ஜர் than the centrifugal force, very much larger than the centrifugal force. Okay, that's all. This problem is important problem. Okay, it's one of the important 3-mark problem, students. See the next topic as well as last topic of this lesson. In the topic உடைய நம்ம theory part வந்து over. Okay, listen carefully. It's one of the important 5-mark question. Okay, write the silent features of centripetal and centrifugal force. Okay, important 5-mark question. First, see the centripetal force. It is a real force. It's a real force which is extracted on the body by the external agencies. Okay, so centripetal force is a real force. எப்படி எங்கே இருக்குங்கிறாங்க, விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஆன் த பாடி, எது மூலமாக, பை த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் லைக் ஏ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டென்ஷன் அண்ட் த ஸ்ட்ரிங், நார்மல் ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்னால அங்கே என்ன நடக்குது, ஒரு பாடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியல் ஃபோர்ஸை தான் நம்ம சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அஸ் வெல் அஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இது ரியல்னா இது இமேஜினரி, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சூடோ ஃபோர்ஸ். இட்ஸ் ஏ சூடோ ஃபோர்ஸ். ஓகே, which cannot arise from gravitational force, tensional force, normal force. ஸோ அதிலேருந்து நம்ம கொண்டு வர முடியாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலேயோ டென்ஷனல் ஃபோர்ஸ்னாலேயோ நார்மல் ஃபோர்ஸ்னாலேயோ நம்ம என்ன பண்ண முடியாது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கொண்டு வர முடியாது. இட்ஸ் ஏ ரியாக்ஷன் பேர். இது எப்படி என்ன அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, see the next point. Acts in a both inertial and non-inertial frame. Okay, act in a both inertial and non-inertial frame. Already I told what is inertial and non-inertial frame. It's a non-accelerated frame. That means the object constant velocity move ஆகலாம் அல்லது ரெஸ்ட்டில் இருக்கலாம். Okay, at the same time non-inertial frame means it's called accelerated frames. Okay, accelerated frame சொல்லலாம். But second point of centrifugal force, the centrifugal force act only in rotating frame. Okay, that rotating frame is non-inertial frame, that is accelerated frame. Okay, that is accelerated frame. Okay, see the third point. It acts towards the axis of rotation. It acts towards the axis of rotation or center of the circle in circular motion. The direction of centripetal force இங்கே சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்குங்கிறாங்க, இட் ஆக்ட் டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், எப்பயுமே டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் தான் இருக்கும். ஆர் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இன் சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் மோஷனுக்கு சென்டர் ஆஃப் த சர்க்குலர் மோஷனில் இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இட் ஆக்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, அப்போ எப்பயுமே எப்படி இருக்கும், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு டுவர்ட்ஸில் இருந்தால் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அவுட்வேர்டில் இருந்தால் அது என்ன சொல்கிறோம், நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அதை நம்ம என்ன சொல்லலாம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வில் பி கிவன். ஃபர்ஸ்ட் ஒன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட். திஸ் இஸ் த சிம்பிள் ஃபார் மேக்னிடியூட். ஓகே, magnitude of centripetal force, it will be equal to m omega square r. Okay, modified form of Newton second law. Newton second law உடைய rotational motionக்கான Newton second law கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா linear motionனா we write F is equal to ma. Okay, this a is called acceleration, linear acceleration சொல்லலாம். rotational நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா என்ன, அதுக்கு என்ன எழுதுவோம், ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஆர் வி ஸ்கொயர் பை ஆர். ஓகே, ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சேம் மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் பார்த்திங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க.
that is Fc is equal to m omega square r, that's equal to mv square by r. Okay, so both magnitude of two forces will be equal, but direction only is opposite. Okay, so both two forces is vector quantity தான். ஃபோர்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. ஓகே, see the next point. It's a real force and has real effects. It's a real force. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் வெரி பிகினிங் ஃபஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ன சொன்னோம், இட்ஸ் ஏ ரியல் ஃபோர்ஸ். எது சார்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஏ ரியல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ இது கொடுக்கக்கூடிய எஃபெக்ட்ஸும் எப்படி இருக்குன்னா ரியல் எஃபெக்ட்ஸாக தான் இருக்கும். பட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுங்கிறது என்ன? இட்ஸ் ஏ சூடோ ஃபோர்ஸ், but effect will be real. Effect will be real. Okay, அதான் இங்கே சொல்கிறாங்க. See the next point, that is origin of centripetal force is the interaction between two objects. Okay, it's a one mark question. Okay, the origin of centripetal force is a interaction between two objects. It's an interaction between two objects. Okay, see the centrifugal force, that is origin of centrifugal force is the inertia. Okay, so what is inertia? Already you know, does not move. என்ன velocity அல்லது என்ன ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதே ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த origin of centrifugal force. Okay, origin of centrifugal force is inertia. Okay, and it does not arise from interaction, and it does not arise from the interaction. So interaction-நால centrifugal force இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அதுலேயே in an inertial frame the object's inertial motion appears centrifugal force in the rotating frame. ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா அது இனர்ஷியல் மோஷனில் இருக்கும். இனர்ஷியல்னாவே உங்களுக்கு தெரியும், தட் இஸ் நான் ஆக்சலரேட்டட். ஆக்சலரேஷன் இல்லாமல் என்ன வெலாசிட்டியில் இருக்கோ அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும், அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அப்பியர்ஸ் அஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இன் த ரொட்டேட்டிங் ஃப்ரேம். அதே இது ரொட்டேட்டிங் ஃப்ரேம்குள்ளே இருந்ததுன்னா அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக அப்பியர் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம எங்கே பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பார்த்த லாஸ்ட் டாபிக் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் எர்த்துங்கிற டாப்பிக்கில் கூட சொல்லியிருப்பாங்க. எஸ் சில்ட்ரன், ஓகே. See the last point, that is in inertial frames the centripetal force has to be included when a free body diagrams are drawn. Okay, so என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோம்னா அந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸையும் நம்ம என்ன செய்யணும், இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, as well as in case of centrifugal force in inertial frame there is no centrifugal force. ஏன்னா இங்கே மட்டும்தான் சார் இருக்கும், ஒன்லி ரொட்டேட்டிங் ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை சொல்ல முடியும். ஓகே, இன் ரொட்டேட்டிங் ஃப்ரேம் both centripetal and centrifugal force included when free body diagrams are drawn. ஓகே, ஸோ அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணும்பொழுது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மட்டும் இருந்தால் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா அது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அட் த சேம் டைம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக இருந்தால் நம்ம என்ன செய்யணுங்கிறாங்க, ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும்னா கண்டிப்பாக ரெண்டு ஃபோர்ஸையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபோர்ஸை, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ our third lesson will be over. Already I told both two lessons, particularly second lesson kinematics and laws of motion, both two lessons are very important. Okay, as well as your board examination and competitive examination. Okay, both two lessons are very important. Okay children. Okay students, today's class gets over, as well as our theory part of third lesson will be over. Yes, first you have learned thoroughly in your book back questions, both 2 mark, 3 mark and 5 mark questions students. Okay, and write your today's test well students. That's all. Thank you.